மகா சிவராத்திரி வர்றதால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி அதாவது சூட்டுத்தன்மை, அதாவது குளிர்ச்சியான நிலையை மாற்றி சூட்டுத்தன்மைக்கு எடுத்துன்னு போகக்கூடிய நிலைமை தான் இந்த மகா சிவராத்திரி. சயின்டிஃபிக் பிரகாரம் இந்த குளிர்ச்சியிலேருந்து சூடுத்தன்மை வரப்போது, அதில் தன்னோட உடலை எப்படி பாதுகாக்கக்கூடிய நிலைமை. அந்த ஒரு நாள் இரவு நம்ம நைட்டில் வந்து முழிச்சுன்னு இருக்கிறனால பெரிய பலன்கள் கிடைக்கும். எல்லா அமாவாசைக்கும் தர்ப்பணம் கொடுப்போம். இந்த அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் கிடையாது, ஆனால் இந்த அமாவாசை நல்லது செய்யும். இது ஒரு பௌர்ணமி போல். இதில் விஷயமாக நம்ம இரவில் முழிச்சிருந்து வழி பண்ணி தெய்வத்தை வழி பண்ண சொல்ல அந்த காஸ்மிக் எனர்ஜியோடு இருக்கக்கூடிய நிலை நம்ம உடம்புல படுறப்போ நமக்கு இன்னும் ஆயுள் விருத்தி, உடல் நோய்கள் குறையிறது, மனசு சுத்தமாகுது, இன்னும் வீட்டோட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலைமைகள். கிரகச்சாரங்களோட வழியில் இருக்கிறதுலாம் கிரகச்சாரங்களை கொஞ்சம் தள்ளி வச்சு இதுக்கு வழிபாடு பண்ண சொல்ல நமக்கு நல்ல ஒரு சுத்தமான ஒரு நிலைகள் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறதுனால தான் இந்த மகா சிவராத்திரியை வழிபடுறோம். அதனால்தான் எல்லா மாதமும் வரக்கூடிய